ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் பண்ணி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற என்ன விஷயம்னா, ரியாக்டில் நம்ம எப்படி மெட்டீரியல் சிஎஸ்எஸ் அப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். அதாவது மெட்டீரியலைஸ் டிசைன் வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம மெட்டீரியல் டிசைனில் தான் இப்போ நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இப்போ நான் வந்து மெட்டீரியல் சிஎஸ்எஸ்ன்னு அடிச்சேன். நான் பாருங்கள், ரியாக்ட்னு அடிக்கிறேனே, இப்போ இந்த மாதிரி இருக்கும். இதுதான் சைட். இப்போ இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், இமேஜஸ்க்கு போனால் இந்த மாதிரி கொஞ்சம் யூஏ தான் அழகாக இருக்கும். இந்த மாதிரி அழகான டிசைனில் இருக்கும் யூஏ எல்லாம். ரைட். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம நார்மலாக நம்ம ஃபோம் டிசைனில் இதை வச்சு தான் இந்த மாதிரி தான் பண்ணுறது. ஓகே, இதை மாதிரி எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்ப்போம். ரைட். இப்போ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட கூகுளில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கெட் ஸ்டார்டட் ரியாக்ட் நம்மளோட கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ கெட் ஸ்டார்டட் ரியாக்ட் அடிச்சுட்டு இந்த பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட்ன்ற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டு கீழே போயிட்டு ரியாக்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவோம். ரைட். இப்போ இவ்வளோ தூரம் வர தேவை இந்த இருக்குது பாருங்கள், கிரியேட் நியூ ரியாக்ட் ஆப். இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னாவே இருக்கும். இதாக இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து என் எஃப் ட்ரைவில் போயிட்டு எங்கே போயிட்டு நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நான் ரியாக்டை நான் கொடுக்குறேனே, கொடுத்துட்டு இந்த ஃபோல்டருக்கு நான் என் ப்ராஜெக்டை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ரைட். ரைட். இதில் போய்ட்டு நான் சிஎம்டின்னு நினச்சிட்டு நான் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே. ரைட். இதை வெயிட் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணி முடிய வரையும். இப்போ ரியாக்ட் இன்ஸ்டாலேஷன் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ராஜெக்டை நான் வந்து சிடின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். சிடி மை ஆப் என்டர் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டர் உள்ளுக்கு போயிடுவீங்க. பார்த்தீங்கன்னா தான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், மை ஆப்னு. இந்த ஃபோல்டர் உள்ளுக்கு தான் எல்லா ரியாக்ட் ஃபைல்ஸ் டிபெண்டன்சிஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் இப்படி தான் அந்த ஃபோல்டர் உள்ளுக்கு போயிட்டு நான் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து விஎஸ் கோட் எடிட்டருக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து கோட் ஸ்பேஸ் டாட்னு அடித்து என்டர் பண்ணேன்னா இந்த என்டையர் ப்ராஜெக்ட் வந்து எனக்கு விஎஸ் கோட் எடிட்டருக்கு ஓப்பன் ஆகும். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ராஜெக்டை நான் வந்து ரன் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, ரன் பண்ணுற நேரம் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணியிருக்கேன். ரைட். நான் ஆல்ரெடி இப்படி ரன் பண்ணுறதுன்னா இந்த கமாண்ட் கொடுத்துருக்காங்க, npm start அடித்தோம்னா கொஞ்ச நேரம் ஆகும். இந்த போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கன்ஃபிகர் ஆகி உங்களுக்கு வந்து ரன் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து எடுக்கும். உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், அதை ரன் பண்ண வரையும். இப்போ இதுதான் வெல்கம் ஸ்க்ரீன் ரியாக்ட் ரன் ஆனோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் கன்ஃபிகர் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து மெட்டீரியல் சிஎஸ்எஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இப்போ நீங்கள் வந்து எங்கன்னா கூகுளில் போயிட்டு ரியாக்டில் வந்து நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்னா, ரியாக்ட் மெட்டீரியல் யூஐன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிட்டு நீங்கள் என்டர் பண்ண பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் சைட். ஓகே. ரைட். இதில் போயிட்டு இதை கிளிக் பண்ணுங்க. ரைட். இதில் தான் வந்து நம்மளுக்கான மெட்டீரியலைஸ் லைப்ரரிஸ் இல்லை வந்து அவ்வளோ இந்த டெம்ப்ளேட் உள்ள விஷயங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரைட். இல்லை கெட் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓவர்வியூ விண்டோன்னு வரும். இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணுறேன்னா ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து இல்லை அட்வான்டேஜஸ்லாம் ஏன் இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட். உங்களுக்கு பியூட்டிஃபுல் கஸ்டமைசேஷன். ரைட். இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுறதுலாம் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு மெட்டீரியல் யூஐயில் நீங்கள் யூஸ் பண்ணி செய்கிற நேரம். ஓகே. ரைட். இப்போ அதில் வந்து இன்ஸ்டாலேஷன் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் தான். இந்த இன்ஸ்டாலேஷனில் வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து இதுதான் கமாண்ட். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இல்லாட்டி இந்த கிளிப் போர்டில் இதை காப்பி பண்ணுங்கள். ரைட். இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டை போடணும், இதையும் போடணும். ரைட். இது ரெண்டையும் நம்ம போடுவோம். ஓகே. ரைட். இப்போ பாருங்கள், இதை கொண்டு போயிட்டு நான் எங்கே போடுறேன்னா இந்த இருக்குது பாருங்கள், இதுலேயே வந்து நம்ம டெர்மினலில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரியாக்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட். இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. நான் காப்பி பண்ணதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மெட்டீரியல் யூஐ வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே. ரைட். அதோட இல்லை பாருங்கள், இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு npm பேக்கேஜ் எல்லாத்துக்கும் டிபெண்டன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கூகுள் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குங்க. ரொம்ப லேஸாக இருக்கும் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு.
அதனால் நமக்கு லேஸாக இருக்கும் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ரைட், அடுத்து வந்து ஸ்டைலிஷ் காம்போனன்ட் யூஸ் பண்ணுறது கொடுத்துருவாங்க. அதை இதை போட்டுட்டு அடுத்து இதையும் போடணும் நம்ம. ரைட், நமக்கு இது ரெண்டையும் நமக்கு தேவை. நான் அடுத்த இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு பாருங்க. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம் இது எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்றதை நான் காட்டுறேன். இது வந்து இந்த பேக்கேஜஸ் எல்லாம் இந்த நோட் மாடியூல்ஸில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதுக்கு package.jsonல போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ண டிபெண்டன்சிஸ் வந்து இல்லாட்டி ஃபுல் டிபெண்டன்சிஸ் வந்து இதில் காட்டுறேன். இங்கே பாருங்க, இந்த மெட்டீரியல் யூஐ தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ரைட், இதில் வந்து இந்த பேக்கேஜ் அதாவது 5.15.5 இதுதான் இது. இந்த ரெண்டாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது இந்த ரெண்டு காம்போனண்ட்டும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள், இல்லை பட்டன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இல்லை பாருங்கள், இல்லை பாருங்கள் டெம்ப்ளேட்ஸ்னு இருக்குது. டெம்ப்ளேட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து இங்கே பாருங்கள். ரைட், இதுக்கெல்லாம் வந்து எப்படி இந்த பட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனா நம்ம வர வீடியோஸில் பார்ப்போம். இல்லை பாருங்கள், கம்போனன்ட்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த கம்போனன்ட் ஒரு செக்ஷனில் தான் நீங்கள் கம்ப்ளீட்லி உங்களோட என்டையர் ப்ராஜெக்ட் டிசைனே செய்வீங்க. இல்லை பாருங்கள், ஆட்டோ கம்ப்ளீட் இல்லை ஃபர்ஸ்ட் வந்துருக்காரு பட்டன். இப்போ பட்டன் வந்து மெட்டீரியல் யூஐ பட்டன் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, ரைட், இதை யூஸ் பண்ணுறேன். இந்த பட்டன் இப்போ நீங்கள் மெட்டீரியல் சிஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு பட்டன் எங்கே வேணுமோ அங்கே பட்டனுக்கு போட்டிங்கன்னா இந்த பட்டன் வரும். இந்த பட்டன் வேணும், இந்த பட்டனை போடலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைனை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ அதே மாதிரி செக் பாக்ஸ் வேணும்னா இங்கே பாருங்க, செக் பாக்ஸ் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு என்ன செக் பாக்ஸ் வேணுமோ அந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் இந்த கோடில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட், அது ரேடியோ பட்டன். ரைட், இப்போ எல்லாமே இந்த மெட்டீரியலைஸ் சிஎஸ்எஸ் வச்சு தான் நம்ம நிறையா டிசைனிங் செய்கிறாங்க. அதனால தான் நான் கேட்டேன். அதாவது ரேட்டிங், இந்த ஸ்டார் ரேட்டிங் எல்லாம் இப்போ இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் ஃப்ரீலான்சர் மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் செஞ்சு உங்களோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5 ஸ்டார் வந்து கொடுக்க சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் 5 ஸ்டார்லாம் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இந்த ரேட்டிங் எல்லாம் நீங்கள் தூக்கி போடலாம். இந்த பாருங்க, அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் இந்த மாதிரி சிலெக்ட் ட்ராப் டவுன், இந்த மாதிரி ட்ராப் டவுன் பாக்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இந்த வெவ்வேறு ஸ்டைல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஸ்டைல்ஸை கீழே போயிட்டு பார்த்தாவே நிறையா இருக்குது. ரைட், இல்லை டெக்ஸ்ட் ஃபீல், இதுதான் முக்கியமான விஷயம். டெக்ஸ்ட் ஃபீல் தான் நீங்களோட ஃபார்முக்கு நீங்கள் போடுங்க. பாருங்கள், டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த மாதிரி போடலாம், இப்படி போடலாம். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இது ஃபேமஸ், இதுதான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ரைட், இப்போ இங்கே பாருங்கள் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. இதுகளுக்கெல்லாம் வந்து கோட்ஸ் இருக்குது அதில். ஓகே, இந்த மாதிரி ஷோ கோட்ஸ்னா இதுக்கான அவ்வளோ கோட்ஸையும் வந்து ஷோ பண்ணுது. ரைட், இந்த மாதிரியெல்லாம் நமக்கு எப்படி இங்கே பாருங்கள் கம்ப்ளீட் ஷோ கோடை வந்து ஷோ ஆகுது. இந்த இப்படி யூஸ் பண்ணுறது ஃபார்முக்கு இந்த 1 by 1 இந்த மாதிரி ஒரு ஸ்டைல், இந்த மாதிரி ஸ்டைல். ரைட், இதுகளை நம்ம 1 by 1 இது நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ராஜெக்டே நம்ம செஞ்சு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இதை வந்து விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக. ஓகே, ரைட், இல்லை பாருங்கள் கீழே போனீங்கன்னா பேட்ஜின்னு இருக்குது. இங்கே பாருங்கள் பேட்ச். இப்போ இந்த உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஜெக்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு இந்த மெசேஜ் ஒன்று வர்ற மாதிரி ஒரு பேட்ச். ஓகே, இப்போ டிவைடர் ஐக்கன்ஸ் இங்கே பாருங்கள் நிறைய ஐக்கன்ஸ். இந்த லைப்ரரி நீங்கள் முதல்ல மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நிறைய ஐக்கன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு டிலீட் ஐக்கன், ரைட், இந்த மாதிரி ஐக்கன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய ஐக்கன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. டேபிள்ஸ், இப்போ டேபிள்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு இங்கே பாருங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டேபிள் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் எடுத்து வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கூடியதாக இருக்கும். அது டூல் டிப்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த டூல் டிப்பில் வந்து நமக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து கர்சரை தூக்கி மேலே கொண்டு போகிற நேரம் இது என்னன்றதை வந்து இதான் டூல் டிப். இங்கே பாருங்க, இது வந்து என்ன பட்டன்னா டிலீட்டுக்கான பட்டன், அதை தான் காட்டுது. இந்த ஓகேயா? ஓகே, அப்போ இந்த மாதிரியான வேலைகளை வந்து நமக்கு ஈஸியாக நம்ம செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், ஓகே, இப்படி தான் நமக்கான வேலை. டைப்போகிராஃபி இங்கே பாருங்கள், அலர்ட் பாக்ஸ் பாருங்கள், மெசேஜ் பாக்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுறது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அழகாக இந்த மாதிரி மெசேஜ் பாக்ஸில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பாருங்கள் நிறைய வேரியஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இல்லை ஒன் ஆஃப் த டிசைனை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போகிறது தான் இருக்குது. ஓகே, இதை வந்து கொஞ்சம் நம்ம இங்கே பாருங்க ப்ரோக்ரஸ் பார் இருக்குது. உங்களோட இதில் ப்ரோக்ரஸ் பாரில் இந்த மாதிரி ப்ரோக்ரஸ் பார் வேணும்னா என்ன போட்டுக்கலாம், ப்ரோக்ரஸ் பார். ஓகே, அதில் ரைட். அக்கார்டியன் மெனு, இந்த அக்கார்டியன் மெனு வந்து ரொம்பவே நம்ம வந்து இந்த மொபைல்களுக்கு பாருங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ரைட், நான் வந்து உங்களோட ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து விரிவாக படிக்கிறேன்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து இதில் கீழே கொடுத்துருங்க அக்கார்டியன் மெனு. ரைட், இப்போ இங்கே பாருங்க ஆப் பார், இந்த உங்கள் ஆப்புக்கு இந்த பாருங்க இந்த மாதிரி நீங்கள் அந்த பார் வந்து உங்களுக்கு மேலே வந்து அடருக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆப் பார்.
ஓகே, இப்போ இந்த மாதிரி ஆப் பாரை வச்சு தான் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அந்த மாதிரி இதில் கிளிக் பண்ணால் உங்களுக்கான வேலைகள் வந்து கீழே வரும், ட்ராப் டவுன் ஆகும். இப்படி தான் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுறது. ரைட், இப்போ இந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் நிறையா இருக்குங்க. இந்த ட்ரோயர், ரைட், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. லிங்க்ஸ், மெனு, ரைட், இங்கே பாருங்கள் இந்த டேஷ்போர்ட், இந்த மெனு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இந்த இமேஜை நீங்கள் ஸ்டைல் பண்ணுறதுக்கு, இந்த இமேஜை ஸ்டைல் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நீங்கள் கோ த்ரூ பண்ணீங்கன்னா நிறையா விஷயம் இருக்குது. ரைட், இதில் வந்து நீங்கள் இந்த காம்போனன்ட் ஏபிஐ கனெக்ட் பண்ணுறது எல்லாமே நிறைய விஷயமும் இதில் இருக்குது. நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ஒரு கம்ப்ளீட் க்ரெட் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று எப்படி செய்யறதுன்னா வந்து நம்ம வர வீடியோஸில் பார்ப்போம். இப்படி தாங்க மெட்டீரியல் லைப்ரரி வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.